குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/11/2025 புதன்கிழமை, கார்த்திகை மாதம் 3ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:15க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 10:27 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 9:21 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று காலை 10 மணி வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 10:27 வரை சகுனி, பின்பு இரவு 11:29 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 9:21 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. காலை 9:21 வரை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதன் பிறகு 9:22 முதல் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். அமாவாசை திதி. அமாவாசை நாளில் குலதெய்வத்தையும் வணங்குவது நல்லது. அதே நேரத்தில் முன்னோர்களை வழிபடுவதால் பிதுர் தோஷங்கள் நீங்கும். குல தெய்வத்திடம் சென்று உங்களுடைய முன்னோர்கள்தான் உங்களுடைய நலனுக்காக வாழ்வில் நன்மை சேர்க்க, அபிவிருத்தி உண்டாக்க, வாழ்க்கை மிக உயர்வான நிலையை எட்ட, முன்னேற்றம் அடைய உங்கள் வீட்டு முன்னோர்கள்தான் குலதெய்வத்திடம் சென்று பிரார்த்திக்க வேண்டும். ஆக இந்த நாள் அமாவாசை நாளில் குலதெய்வத்தையும் பிதர்களையும் வணங்குவது சிறப்பு. உங்களால் முடிந்த வரையில் அன்னதானம் செய்வது விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள், தேவ ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 4:04 முதல் 5:46 வரை மேஷ லக்னம். மாலை 5:47 முதல் 7:38 வரை ரிஷப லக்னம். இரவு 7:39 முதல் 9:44 வரை மிதுன லக்னம். 9:45 முதல் இரவு 11:56 வரை கடக லக்னம். 11:57 முதல் காலை 2:03 வரை சிம்ம லக்னம். 2:04 முதல் 4:03 வரை கன்னி லக்னம். காலை 4:04 முதல் 5:58 வரை துலாம் லக்னம். 6:04 முதல் 8:10 வரை விருச்சக லக்னம். காலை 8:11 முதல் 10:22 வரை தனுசு லக்னம்.
10:23 முதல் 10:28 வரை மகர லக்னம். மதியம் 12:29 முதல் 2:20 வரை கும்ப லக்னம். 2:21 முதல் மாலை 4:03 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கு உண்டான தானியம் பச்சை பயிறு. புதன் பகவானை வணங்கினால் நல்ல ஞானம், அறிவு, திறமை வெளிப்படும். வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். அவருடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனிசர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனிசர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதன்கிழமை தினம் புதன் பகவானுக்கு உண்டான பூஜை வழிபாடுகள் செய்வது இந்த கிரகத்தினுடைய அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு பொதுவாக செய்வது மேஷராசி அன்பர்களுக்கு நலனை தரும். 3க்கும் 6க்கும் உடையவர்தான் ஸ்ரீ புதன் பகவான். ஆக உங்களுடைய கடன் தீர, கஷ்டங்கள் தேய்ந்து போக்க, உடல் உபாதைகள் இல்லாமல் வாழ்ந்திட, ஆரோக்கியம் சிறந்திட, ருணரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகிட ஸ்ரீ மகாவிஷ்ணுக்குண்டான ஸ்லோகங்களையோ காயத்ரி மந்திரங்களையும் சொல்லலாம், அல்லது ஓரெழுத்து மந்திரத்தையும் சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய என்பது 8 எழுத்து மந்திரமாகும். ஓம் நமக என்று சொன்னாலும் ஓரெழுத்து மந்திரமாக இருக்கும். ஆக அஷ்ட நாமத்தை உச்சரிப்பது விசேஷம். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் புதன் பகவான் வக்ர நிலையில். 2ஆம் வீட்டு பாவாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் களத்திரத்தில். உங்கள் துணைவருக்கு தேவையான விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து செய்து கொடுப்பீர்கள். பிறரை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். மேஷராசி என்பர்களே, வைராகியம் அதிகரிக்கும், தைரியம் பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். வேலை விஷயமாக வெளியூர் செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இந்த நாள் கிடைக்குங்க. எந்த வேலைக்கு நீங்கள் போனாலும் அதனால் கண்டிப்பாக ஒரு பயன் உண்டு. பிரயோஜனமான விஷயமாக இருக்கும். லாபத்தை நோக்கிய பயணங்கள் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். தெய்வ வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். அமாவாசை திதி இருப்பதால், அதிலும் காலை 10:30 தான் அமாவாசை திதி தொடங்குகிறது. ஆக திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அமாவாசை திதியில் கொடுக்க வேண்டுமே தவிர வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற காலை பொழுதை சதுர்தசி திதியில் கொடுக்கக்கூடாது. அந்தந்த திதிக்குண்டானபடிதான் பலன்கள் கிடைக்கும். திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம் அந்த பஞ்சாங்கத்தின் படி, முறைகள் படி நீங்கள் செய்தால், சூரிய உதயத்திற்கு பிறகு அந்த திதி வந்து அமர்ந்த பிறகு செய்தால் முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். அதே நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவதற்கான படி குலதெய்வ வழிபாடுதலையும் சேர்த்தே செய்தால் விசேஷம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத சிலருடைய அறிமுகங்கள் உண்டாகலாங்க. தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் புதியதை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். ஒரு புதுமையை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவும் எடுப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக வெற்றி அடைந்திட மென்மேலும் நன்மை சிறக்கும்படியாகத்தான் இருக்கும். இறை வழிபாடுதான் மிக மிக நல்லது. உடல்நலம், மனநலம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். எதற்கும் பயம் என்பது இருக்காது. கூடுமான வரையில் எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் பற்றி எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்களில், நல்ல நாட்களில் நீங்கள்
திருமண பேச்சுவார்த்தைகளை தாராளமாக தொடங்கலாம். இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டியது இறை வழிபாடு மட்டும்தான். குலதெய்வத்தையும் பிதர்களையும் வழிபட வேண்டுமே தவிர வேறு எந்த விஷயங்களையும் புதிதாக தொடங்கக்கூடாது. மனதளவில் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வியாபார போக்கு திருப்தியை தரலாம். ₹1 நீங்கள் சம்பாதிப்பதாக இருந்தாலும் அதில் சந்தோஷமாக பணத்தை எடுப்பீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். மக்கள் வரத்து ஜனம் கூடும். உங்களிடம் பொருள் வாங்குவதற்கென்றே பிரத்யேகமாக சில பொருட்களை அறிமுகம் செய்வீர்கள். மக்கள் விரும்பும்படியாகத்தான் சில விஷயங்கள் நடக்கும். வெளியூர் வியாபாரங்கள் கை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் இருக்குங்க. ஒரு சில நேரம் அவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் வரையில் நிதானம் தேவை. எண்ணத்தில் தெளிவாக இருப்பது நல்லது. நட்புகள் நிறைந்த நாளாகும். பணம் பொருளாதார சேர்க்கைக்கான விஷயங்கள் பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். மனநலம் உடல் நலம் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் மேம்படலாங்க. வேலையாட்கள் அனுசரித்து இருப்பாங்க. உத்தியோகத்தில் தேவையான படிக்கு ஒரு சிலருடைய ஆதரவுகள் இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியை தரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை தேடி செல்வீர்கள். கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பயனுள்ள விஷயங்களிலேயே உங்களுடைய எண்ணப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் நாள். நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய வேலைகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதன்கிழமை தினம் புதன் பகவானுக்குண்டான ஆராதனை வழிபாடு செய்தால் உங்களுடைய புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் உண்டான நல்ல வளர்ச்சி கிடைக்கும். கல்வித்திறனில் சிறந்து விளங்க வேண்டுமானால் மாணவர்கள் புதன்கிழமை தினத்தில் புதன் பகவானுக்குண்டான தானியமான பச்சை பயிரை வைத்து உணவு தயாரித்து அதனை பிறருக்கு தானமாக கொடுக்கலாம். அதே போல புதன் பகவானுக்குண்டான தானியமான பச்சை பயிரை வைத்து புதன் கிரகத்திற்கு தூப தீப வழிபாடுகள் செய்தாலும் நல்ல ஞானம், கல்வி, அறிவு மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் நினைத்தபடியான வேலைகள் திருப்திகரமாக நடக்குங்க. உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எப்பொழுதும் வேலை பற்றிய சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். வீட்டை கவனிப்பது, பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, உங்களுடைய துணைவருக்கான விஷயங்களை செய்வது என்று பணம் பொருளாதார நிலைகள் தான் உங்களுடைய சிந்தனைகளை அதிகமாக இருக்கும். ஓட்டமும் அதற்காகவே இருக்கும். பணம் பணம் என்றுதான் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமானால் பணம் பிரதானமாக உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆக ரிஷபராசி அன்பர்கள் நினைத்தபடியாக மிகச் சரியாக துல்லியமாக திட்டமிட்டு செய்தால் கண்டிப்பாக கைக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமாக உங்களிடம் வந்து சேருங்க. உங்களுடைய உழைப்பிற்கு தனி மகத்துவம் உண்டு. உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு நல்ல வழிகாட்டும். நல்ல ஒரு தனம் பணம் சம்பந்தமான உதவிகளும் கிடைக்கும். கேட்ட இடத்தில் தாராளமாக பணம் வந்து சேரும். நீங்கள் என்ன விஷயமாக வெளியூர் செல்கிறீர்களோ அந்த காரியம் ஜெயமாகும். எதற்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம். கவலை தேவையில்லை. உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துங்கள். சந்தோஷமாக இருங்கள். இதுவும் கடந்து போகும் என்று இருங்கள். என்னென்ன தேவையோ அந்த தேவையை உங்களுக்கான இறைவன் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த புதன்கிழமை தினத்தை நகரங்கள். ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகளோடு இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது. யாருடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் செல்லாமல் இருந்தாலே பெரும்பாலான சங்கடங்கள் நீங்கிவிடும். உங்களால் பிறருக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம். யாருடைய விஷயங்களிலும் தலையிடாமல் உங்களுடைய சுய விஷயங்களில் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டும் கவனித்தால் போதுமானது. யாருக்காகவும் சிபாரிசு செய்வதோ, பிரச்சாரம் செய்வதோ, பேசுவதோ, பிறருக்காக மல்லு கட்டுவதோ கூடாது. ஆக நீங்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வேண்டுமானால் யாருடைய சங்கடத்திற்கும் ஆளாகாமல் இருந்தாலே போதுமானது. எதிர்ப்புகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீருங்க. சாதாரணமாக சில விஷயங்களை செய்தாலும் கூட யாராவது ஒருவர் தடுக்கலாம் அல்லது உங்களுடைய விஷயத்தை தள்ளி போட வைக்கலாம். எதிர்மறையாக நடக்கலாம், பேசலாம். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடுத்து கொண்டே இருப்பார்கள். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சீக்கிரமாக கைகூடி வருங்க. ஒரு விஷயம் சரியா நடக்கலனாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கிற சிந்தனையோடு இருங்கள்.
ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் உங்களுடைய ஆத்மா நல்ல நிலையில் இருப்பது போல நீங்கள் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. எப்பொழுதுமே எந்த விதமான மன கிளேசங்களோ கஷ்டங்களோ துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் மனதை அமைதியாக படுத்த அது கண்டிப்பாக உங்களை நல்ல நிலைக்கு கூட்டி செல்லும். பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் கைகூடி வரங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மந்தமான தன்மைகள்லாம் விலகும். அது மட்டுமல்ல, வருமானம் கிடைக்கும். தொழில் நல்ல விதமாக சீர்தூக்கி நடத்துவீர்கள். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய தொழில், வருமானம், வியாபாரம் எல்லாமே நல்ல விதமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபார போக்கு வாடிக்கையாளர்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நிலையை தீர்ப்படுத்துவீர்கள். இதனால் எல்லாமே நல்ல விஷயமாகத்தான் இந்த நாள் நடக்கும். எதிர்பார்த்த வேலைகளை திருப்திகரமாக செய்து முடிக்கலாம். எங்கு வெளியே செல்கிறீர்களோ அந்த காரியங்கள் ஜெயமாகுங்க. குடும்ப நபர்களிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால், களத்திர காரகன் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் துணைவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. யாரிடத்திலும் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்கள் வைக்காதீர்கள். எல்லோரிடத்திலும் கனிவாக அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு வேலையை செய்தால் நல்லது நடக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான் மிகச்சரியாக ஒரு ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கடன் பற்றிய எண்ணங்கள் இருக்கும், அல்லது பிறருக்கு பணம் கொடுக்க வேண்டிய எண்ணங்கள் அதிகமாகலாம். மருத்துவ செலவுகளுக்காக சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக விலகுவதை நீங்கள் உணரலாம். கிரகத்தினுடைய பார்வை உங்களுக்கு ஓரளவிற்கு சிறப்பாக இருப்பதால் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் எண்ணியபடி உங்களுடைய படிப்பை தொடரலாம். எதெல்லாம் சாதிக்க நினைக்கிறீர்களோ அந்த வேலைகள் சாதுரியமாக நடக்குங்க. எதற்குமே பயப்படவே வேண்டாம், கவலையும் வேண்டாம், தைரியமாக இருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் நல்லதுதான் நடக்கும். இறை வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாடு மறவாமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகுங்க. நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தேக பலம், தெய்வ பலம் கூடும். முருகப்பெருமானை கண்டிப்பாக வழிபடுங்கள். உங்களுடைய செயல்கள் யாவும் பேசும் விதமாக அமையும். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு எப்பொழுதுமே நல்லது. உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். ஸ்ரீ கருட பகவானை வழிபாடு செய்வது, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குவது அநேக கோடி நல்ல பலன்களையும் லாபத்தையும் கொடுக்குங்க. உங்களுடைய ராசிப்படி பலன்கள் எப்படி கோச்சாரத்தினுடைய நிலைகள் வைத்து பார்க்கும் பொழுது எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல அன்பு அதிகரிக்கும். உங்களுடைய விஷயங்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் சரி, யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து உதவி செய்வாங்க. பிறருக்கு எப்படி நீங்கள் ஓடி ஓடி உழைத்து வருகிறீர்களோ அதே போல உங்களுடைய தேவைகள் என்பது பிறர் அறியக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நண்பர்களுடைய வட்டங்கள் விரிவடையலாம். எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அனுகூலமும் குதூகலமும் மனதில் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அதிலும் குடும்பம் பற்றிய சிந்தனைகள். உங்கள் துணைவரை கவனிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுடைய நலனுக்காக, எதிர்காலத்திற்காக சில பணத்தை முதலீடு செய்யலாம் என்கிற எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்கால தேவைக்காக முதலீடுகள் செய்ய நினைப்பீர்கள். கல்விக்கு உண்டான முக்கியத்துவத்தை அதிகம் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் நடக்கவில்லை என்றாலும், ஒரு சில காரியங்கள் நடந்தாலும் அது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் நல்லது. எதையும் உங்களால் மாற்ற முடியாது. நடக்கக்கூடியது நல்லதாக நடக்கட்டும், நன்மையே கிடைக்கட்டும் என பிரார்த்தனை செய்து வாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். தெய்வ பலம், தெய்வ அனுகூலம் கிடைத்திட இறை வழிபாடு மிக மிக நல்லது. மனதில் கற்பனை சம்பந்தமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பிடி கல் உப்பு சேர்த்து சிறிது மஞ்சள் தூள், அதே போல பச்சை கற்பூரம், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய தீர்த்த பொடி, அதை கேட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் இட்டு நீங்கள் குளித்து வந்தால் உங்களுடைய எண்ணங்கள் சீரடையும், தெளிவடையும், நேர்மறை எண்ணங்கள் குதூகலமாக வரும். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிட
ஓம் நமோ நாராயணா என்று பெருமாளுடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய நாமத்தை நீங்கள் பாராயணம் செய்வது எப்பொழுதுமே நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். யார் எதை நினைக்கிறார்கள், உங்களுக்கு எதை செய்தால் நல்லது, பொறுப்புகளுக்குண்டான விஷயங்களை முழுமையாக தெரிந்து செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்குங்க. அலுவலக வேலைகளை திருப்திகரமாக நடத்தி காட்டுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல விதமாக அனுகூலமாக அணுகுமுறையோடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேக பலம் தெய்வ பலம் கூடுங்க. உடம்பு நல்லா இருக்கும். மன ரீதியாக சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். குதூகலம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கொஞ்சம் கிடைக்க அவர்களோடு அனுசரித்துதான் போக வேண்டும். 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யறதுனால கோபத்தை குறைக்க வேண்டும். நல்லது கெட்டது எது என்பதை தெரிந்து நடக்க வேண்டும். பணம் பொருளாதார நிலைகளில் உயர்வு ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பணத்தை முதலீடு செய்யவும் நினைப்பீர்கள். சாதுரியமாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான அமைப்புப்படி தொழில் வியாபாரம் நல்லவிதமாக நடக்க உங்களுடைய எண்ணத்தை சிந்தனையை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அறிவு திறனோடு இருக்க வேண்டும். எந்த விதமான குழப்பத்திலும் வேலையை செய்யாதீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. உங்கள் துணைவருடைய விஷயங்களில் அதிகமான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவருக்கான நல்லதை அதிகமாக செய்வீர்கள். அவருடைய நலன்தான் உங்களுக்கு பிரதானமாகவே தோன்றும். குழந்தைகளையும் கவனிப்பீர்கள். உங்கள் துணைவரையும் இரு கண்கள் போல பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு பாக்கியம் உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கலாங்க. எல்லா விதமான நல்ல முன்னேற்றங்களும் பிறக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். ஜெயம் உங்கள் பக்கம் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்குங்க. கூடுமான வரையில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். விடுபட்ட வேலைகளை விரைந்து முடிக்க நினைப்பீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வது எப்பொழுதுமே நல்லது. வியாபார போக்கையும் தெரிந்து செய்தால் சிறப்பு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கனவுகள் பிறக்குங்க. எதையெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே நடத்தி காட்டுவீர்கள். பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கும். உதவி கிடைக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்கள். புதன்கிழமை தினம் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு எப்பொழுதுமே உங்களுடைய ராசிக்கு நல்லது. அதிலும் குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீட்டில் புதன் பகவான் இருக்கிறார். அவரும் வக்ர நிலை. அதே போல சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் வக்ர நிலை. ஆக இந்த நாள் கடகராசி அன்பர்கள், உங்களுடைய அதிபதியான சந்திரா பகவான் சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. லாபாதிபதியோடு தான் சந்திர பகவானும் இருக்கிறார். ஆக உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவு கூடங்களில் பணி செய்பவர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனித்திருப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது. தனக்கு தெரிந்த கைவைத்தியம் செய்தாலும் சில முடியாத விஷயங்களை நீங்கள் நாடி சென்றுதான் மருத்துவரிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. கடகராசி என்பர்கள் உறவுகள் வழியில் அனுபவங்கள் மேம்படலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய விஷயங்களின் மூலமாக புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். பிறருடைய பலம் பலவீனத்தை அறிந்து கொள்வது நல்லது. எந்த காரியத்தை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். கலை பொருட்கள் கையாளக்கூடிய விதங்களில் கவனமாக இருங்கள். லாபாதிபதி சுக்கிரா பகவானும் அவரே சுகஸ்தானாதிபதியும் சுக்கிரா பகவானை உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம். ஆக வீடு பற்றிய கனவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டை அலங்கரிப்பது, வண்டியை மாற்றுவது, புதிதாக செலவு செய்வது அல்லது பராமரிப்பது, இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களை கூடுதலாக செய்ய நினைப்பீர்கள். அதற்கும் செலவாகலாம். சிந்தனைகளில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் சற்று விலகுங்க. வீடு பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். வீட்டை பராமரிப்பது, புதிய வண்டி பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்கள், தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. மனக்கவலைகள் தீர, மன கஷ்டங்கள் அகல இறை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய ஆத்மாவை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மன எண்ண ஓட்டத்தை நேர்மறையாக வைத்துக் கொள்வது எப்பொழுதுமே நல்லது. வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கொடுக்கும். நல் ஆசி கிடைக்குங்க. நன்மைகள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த நாள் மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு கெட்டிக்காரத்தன்மைகள் இருக்கும். விடுபட்ட பாடத்தை முடித்து காட்டுவீர்கள். எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனதில் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சரியான வழியை தேர்ந்தெடுத்தால் தான் உங்களால் அடுத்த கட்ட நிலைக்கு கல்வி ஆண்டிற்கு செல்ல முடியும்.
2026ஆம் ஆண்டுக்கான கல்வியாண்டில் நீங்கள் நுழையக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நல்லது நடக்கும், எப்படி வேலைக்கு போக முடியும், சம்பாத்தியம் எப்படி கிடைக்கும், எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற புரிதலோடு இருக்கக்கூடும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். வியாபாரத்தில் அயராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தொழிலை நல்ல நிலைக்கு கொண்டு வருவீர்கள். விருத்தி ஏற்படுங்க. நிறைய அனுகூலம் உண்டு. அனுபவங்கள் கிடைக்கும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வக்ரத்தில் இருப்பதால் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது எப்பொழுதுமே நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன கவலைகள் அகலங்க. குழப்பங்கள் தீரும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆசைகள் கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. லாபமே லாபம் கைகூடும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். நஷ்டங்கள் தீரும். மன சஞ்சலங்கள் அகன்று மன நிம்மதி பெறுவீர்கள். தெய்வ பிரார்த்தனை, இறை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதன்கிழமை தினம் ராசி அதிபதியான சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் இந்த புதன்கிழமை தினத்தில் விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று 7 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்க. கேது பகவானுக்கு உண்டான எண்ணிக்கை 7. ஆக அந்த 7 தீபங்கள் விநாயகப் பெருமானுக்கு ஏற்றி உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். கோவிலுக்கு சென்று ஒரு சூறைக்காய், சிதறுக்காய் உடைத்து, விடலைக்காய் என்பார்கள், அதை உடைத்து பிறகு உங்களுடைய வேலைகளை கவனித்தால் நல்லது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆக புதன் பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் மேம்படும். சிம்மராசி அன்பர்களே, மன ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் உண்டு. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சீரான அமைப்பு இருக்கிறது. மிகச் சரியாக சிந்திப்பீர்கள், செயல்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். புதுவிதமான எண்ணங்கள் அரங்கேறும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். பணம் சம்பாதிப்பதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். செல்வாக்கு உயரும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய செயலுக்கு ஏற்றபடி மற்றவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சூரிய பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதால் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். பொது இடங்களுக்கு செல்வீர்கள். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் சுகஸ்தானாதிபதியாகவே இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாக்யஸ்தானாதிபதியும் அவரே. ஆக செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றத்தை உருவாக்குவீர்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் அலுவலக வேலைகளில் புரிதல்கள் இருக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். தைரியம் பிறக்கும். வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மாணவர்கள் படிப்பில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். தெரியாத வழிகளை கூட தெரிந்து கொண்டு ஆராய்ந்து செல்வீர்கள். பயணங்கள் திருப்தியை தரும். படிப்பினுடைய உயர்ந்த நிலையை அடைவதற்கான வேகம் கிடைக்கும். மூத்த நபர்களிடத்தில் மரியாதை நிமித்தமாக உங்களுடைய நடவடிக்கை பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆதாயம் பெருகும். எதை தொட்டாலும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். புதிதாக இடம் வாங்க நினைப்பீர்கள் அல்லது வீட்டை அலங்கரிக்க செய்வீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் துணைவருடைய செயலுக்கு துணை இருக்கக்கூடும். ராகு பகவான் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் கூட்டாளிகளோடு பெரிய அளவிலேயே இருக்கும். திட்டங்களை பெரிய பெரிய அளவில் வகுப்பீர்கள். உங்கள் துணைவருடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். உடல்நலம், மனநலம் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் கைகூடி வரும். மிக திருப்திகரமான நாளாக இருக்கிறது. தெய்வ வழிபாடு, ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல வழியை காட்டும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் அதிகமாகவே இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். உறவுகள் மத்தியில் உயர்வாக வருவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உருவாகும். அதிரடியான சில எண்ணங்கள் வரலாம். மூத்தவர்களோடு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். இணக்கம் நிறைந்த நாளாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆதாயம் நிறைந்த நாளாகும். எல்லா விதமான விஷயங்களையும் மேற்கொண்டு செய்வீர்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை.
கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே. 2ஆம் வீடான வாக்குஸ்தானம், குடும்ப பாவகம், பொருளாதார ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் அதோடு லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்ல, ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்தில். பண வரவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுங்க. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து தன வரவுகள் வரலாம். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் அமையும். தன வரவு, அதற்குண்டான பிராப்தம் நன்றாகவே இருக்கிறது. ஒருவருக்கு ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்தால் மட்டுமே நல்லது நடக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் அதிகம். மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும். கைக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் உங்களுக்கு சில நன்மைகள் பிறக்கப் போகிறது. பழைய கடந்த கால பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. 4ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. குரு பகவானுடைய பார்வையானது லாப பார்வையாக இருக்கிறது. லாப குரு கன்னிராசி அன்பர்களுக்கு. ஆக இந்த காலகட்டம் என்பது சில நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்கள் புரியும். எந்த வகையில் எப்படி செய்தால் நல்ல விதமாக நடக்கும், வருமானம் வரும், வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவது எப்படி, எப்பொழுதும் உங்களுடைய கடையில் கூட்டம் அதிகமாக இருப்பது போல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது. புதுவிதமான விஷயங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். நவீன யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தில் ஒரு சில நுணுக்கங்கள் உண்டு. அதை கற்றுக்கொண்டு அதனை உங்களுடைய வாழ்வியல் முறையில் பயன்படுத்த போகிறீர்கள் கன்னிராசி அன்பர்களே. வியாபார தராசு எப்படி நேர்த்தியாக நேர்மையாக இருக்கிறதோ அதே போலத்தான் உங்களுடைய செயல்களும் இருக்கும். யாருக்காகவும் எந்த விதங்களிலும் வளைந்து கொடுக்க மாட்டீர்கள். நேர்மை, நாணயம், நம்பிக்கை, இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். உணவு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கொண்டு உணர்வீர்கள். புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஆசைகள் அதிகமாகலாம். வேலையில் வேகம் இருக்குங்க. சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு உற்சாகம் பிறக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி வங்கி கணக்கு மற்றும் அலுவலக வேலைகள் எல்லாம் சிறப்பாக திருப்திகரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். உடல் ரீதியாக, மன ரீதியாக நீங்கள் நல்ல விதமாக இருக்க உடற்பயிற்சி தினம்தோறும் செய்வது நல்லது. நிம்மதி நிறைந்த நாளாகவே அமைகிறது. எடுத்த காரியங்கள் எல்லோருக்கும் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. தொழில் விஷயங்களில் பங்குதாரர்களோடு கலந்து கூடி பேசுவீர்கள். நல்ல வழி கிடைக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சிகள் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையலாம். பணவரவு அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் விலகும் நாள். பழைய கடந்த கால பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த நன்மைகள், நற்செய்திகள் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். லாபத்தை நோக்கிய பயணங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று புதன்கிழமை. கார்த்திகை மாத வழிபாடு மிக நல்லது. ஹரியும் ஹரனும் வழிபடுங்கள். சிவா விஷ்ணு கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், அதிலும் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விதமாக நடக்குங்க. தொடங்கக்கூடிய வேலைகள் எல்லாமே அற்புதமாக நடக்கும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சாதகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுப மங்கள நிகழ்ச்சிகளில் பயணிப்பீர்கள், கலந்து கொள்வீர்கள். உங்களுடைய அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தெரிந்த விஷயங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். முக்கியஸ்தர்களோடு சில விஷயங்களை கலந்து பேசுவீர்கள். வெளிப்படைத்தன்மை என்பது உண்டாகலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பணத்தை அதிகமாக விரயம் செய்து பிறகு அவதிப்படாதீர்கள். எதிலும் சிக்கனம். ஒரு சிறு சேமிப்பு என்பது தேவை. கையில் இருக்கக்கூடியதை அப்படியே செலவழிக்காமல் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காக அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில சுப விசேஷங்களுக்காக
சுப காரியங்களுக்காக பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படலாம். மனதில் ஒரு சில மாற்றங்கள் வருங்க. வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு சில மாற்றங்கள் வரலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு அப்படித்தான் இருக்க போகிறது. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மட்டும் எண்ணங்கள் அதிகமாகும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை, பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். சிந்தனைகள் போக்கில் மனம் நிறைவடையும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். வியாபார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை நீக்கி வெற்றியும் பெறுவீர்கள். சாதுரியமான பேச்சுக்கள் அதிகமாக்கும். தைரியம் பிறக்கும். நல்ல வலிமை உள்ளவர்களாக தோற்றங்கள் கொண்டு வேலைகளை நிறைவாக முடிப்பீர்கள். எல்லாரும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆறுதல்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, புரிதல்கள் உண்டாகும். உங்களுக்கு ஏதாவது சில தவறுகள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்வதற்கான சில சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையக்கூடும். காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, விரையாதிபதியும் சேர்ந்தே இருக்கிறார். 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம். ஆக தொழில் ஜீவன ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம். எப்பொழுதும் சிந்தனைகள் பணம் ரீதியாகவோ, உங்களுடைய தொழிலை பற்றியோ, அதை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் பற்றியோ, நுணுக்கங்கள் பற்றியோ தான் அதிகமாகவே இருக்கும். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் எதிலும் நேர்மை, நாணயம், நம்பிக்கையோடு உங்களுடைய செயல்பாடுகள் அமையுங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம். எண்ணியது நடக்கும். உங்கள் துணைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் அமையுங்க. உத்தியோக ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களிடம் வெளிப்படும். திருமணத்திற்குண்டான சுக பாகியத்தை நீங்கள் பெறுவீர்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கலாம். தேர்ச்சிகள் நிறைந்த நாளாக மாணவர்களுக்கு அமையும். தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் கூடுதலாக அமையும். கூடு தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதுரியமான அமைப்பு உண்டு. திறமைகள் வெளிப்படும். வருமானமும் கிடைக்கும். ராசிக்கான அமைப்புப்படி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லதாகவே அமைய போகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதன்கிழமை தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஜீவனஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் தான் இருப்பார். அது மட்டுமல்ல, சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். அதே போல சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். விரயத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுடைய எண்ணப்போக்கு, மன அமைப்பு எல்லாம் ஒரு சில மாற்றமாகவே இருக்கும். 9ஆம் வீடு பாகியஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் மறைவு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவருடைய மறைவு என்பது உங்களுக்கு சில நேரம் ஞாபக சக்தியை குறைக்கலாம். எண்ணத்தில் தெளிவு ஏற்படாது. சில அசௌகரியங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், அதே போல குடிக்கக்கூடிய தண்ணீர் விற்பனை செய்பவர்கள், வாட்டர் பிளான்ட் வைத்து நடத்துபவர்கள், தண்ணீர் கேன் போடுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் சில அசௌகரியங்கள் வரலாம். சந்திர பகவான் தான் நீருக்கும் உணவுக்கும் காரகத்துவம் பெறக்கூடியவர். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் மன ரீதியாக சில குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள் வேறொரு வழியை கையாளுவீர்கள். அதற்குண்டான சூழ்நிலைகள் தான் இருக்கும். பொருளாதார ஏற்றத்தில் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை கவனித்து இருக்க வேண்டும். வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படுவது எப்பொழுதுமே நல்லது. குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு சில விஷயங்களை செய்வீர்கள். மனதில் அமைதி, சந்தோஷம் உண்டாக இறை வழிபாடு மிக மிக அவசியம். மனதில் எண்ணத்தில் தெளிவோடு இருந்தால் நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை கவனித்து செய்யுங்கள். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். அனுபவங்கள் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை முற்றிலுமாக விருச்சிக ராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். சந்திர பகவான் 3, 6, 8, 12ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது அது மறைவு ஸ்தானமாகும். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹோட்டல் நடத்துபவர்கள், உணவு விநியோகம் செய்பவர்கள், சமைப்பவர்கள் எல்லோருமே கொஞ்சம் கவனமாக அனுசரித்து போக வேண்டிய நாளாக இருக்கும்.
எதிர்பாராத சில வெளியூர்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படலாம். 12ஆம் வீடு என்பது வெளிநாடு, வெளியூர், தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அறிவு ஞானம் பிறக்குங்க. கேத்து பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். ஒரு சிலருக்கு குறுகிய இடத்திலேயே வேலைகளை கவனிப்பீர்கள். வேலை செய்யக்கூடிய இடம் என்பது கூட சிறிய அளவிலேயே குறுகலாக, வளைவாக, நெடுகலாக இருக்கும். பெரும்பாலும் வளைந்தே இருக்கும். அந்த இடம் ஒரு சதுரடி போல இருக்காது. வளைந்தது போல, நெளிந்தது போல காணப்படலாம். அந்த இடத்தில்தான் குறுகிய இடத்திலேயே வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். பணம், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். 12ஆம் வீடு என்பது விரயத்தை குறிக்கும். பணம் செலவாகிறது என்கிற வருத்தமும் உண்டாக்கும். தேவையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திலும் நீங்கள் இருப்பீர்கள். 2 விகிதமான அமைப்பு உங்களிடம் வெளிப்படலாம். கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துவது, தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை செலவு செய்வது நல்லது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கிறது. தொழிலில் இருப்பவர்கள் வேறொரு நிலையை கையாளக்கூடும். சிந்தனைகள் வெவ்வேறாக அமைந்துவிடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை சிந்தித்து செய்ய நினைப்பீர்கள். வர்த்தகத்தில் கவனித்திருப்பது நல்லது. புதுவிதமான விஷயங்களின் மீதான நாட்டங்கள் உண்டாக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடும். நட்சத்திராதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 12ஆம் வீடான விரயத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பற்றிய பேச்சுக்கள் இருக்கலாம். வங்கி கணக்கு தொடருவதற்காக சில முக்கிய ஏற்பாடுகளை கவனிப்பீர்கள். நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதன்கிழமை தினம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். பொதுவாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய சகசர நாமங்கள், வீட்டில் பெருமாளுடைய அஷ்டோத்திர சத நாமாவளியை கேட்பது ரொம்பவே நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசியினுடைய 8வது வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதிபதி. ஆக குரு பார்க்க கோடி நன்மைகள் கிடைக்க பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது இந்த நாள் நல்லது. அதே போல 9ஆம் வீடான பாகிஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பிள்ளையார் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்தேல் நிச்சயமாக நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுமான வரையில் விநாயகர் ஸ்துதி அல்லது விநாயகர் அகவலை நீங்கள் பாராயணம் செய்யலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நுக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் தெருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று உச்சரிக்கலாம். அல்லது ஓம் கங் கணபதியே நமக என்று சொல்லி வந்தால் இதுவை ஸ்ரீ கணபதியினுடைய மூல மந்திரம், பிரதானமான முக்கியமான மந்திரம், அதிசக்தி வாய்ந்த மந்திரம். ஆகவே இந்த ஓம் கங் கணபதியே நமக என்கிற மந்திரத்தை கூட நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வண்டி வாகன பயணங்களை தவிர, வெளியே செல்லக்கூடிய நேரங்களை தவிர, வீட்டில் இருக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது மனதார ஆத்மார்த்தமாக உச்சரித்திருந்தால் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் விலகுங்க. தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 12வது வீடு என்று சொல்லக்கூடிய விரய பாவகத்தில் செவ்வாய் பகவானும் பாக்கியத்தின் அதிபதியான சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் இருக்கிறார். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மூத்தவர்களிடத்தில் நன்மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுத்து பேசினால் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ, பேச்சுக்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நவ கிரகங்களினுடைய நிலையும் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்களும் அமையும். யாரையும் உதாசீனம் செய்யாதீர்கள். தனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் பிறரிடத்தில் கனிவாக பண்போடு நடந்து கொள்வது நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இயல்பாக. தனுசு ராசி என்பவர்களுக்கு பிறப்பிலேயே தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு தான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்கும். சொல்லும் பொழுதே நீங்கள் நினைத்து பார்த்தால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீங்களே உணர முடியுமாக. தனக்கு தெரிந்திருந்தாலும் பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது நல்லது. அலட்சியம் இருக்கக்கூடாது. எந்த விதமான செயல்களிலும் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், அவர் உங்களுக்கு 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி. அவர் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்வதால்
ஒப்பந்தங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் உணர முடியும். உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் சாந்தம் அமைதியோடு இருக்க வேண்டும். வேலை விஷயமாக வெளியூருக்கு பயணிப்பவர்கள் சில புரிதல்கள் என்பது வேண்டும். தெரியாத வேலைகளில் ஈடுபடுவதை காட்டிலும் தெரிந்த விஷயங்களை தொடர்ந்து செய்வது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. எண்ணத்தில் தெளிவுகள் இருக்கும், புத்துணர்ச்சி உண்டாக்கும். மனக்கவலைகள் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று இருக்க வேண்டும். இறை வழிபாடு செய்வது, பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு நல்ல பொருளாதார சீர்திருத்தத்தை கொடுக்கும். கையில் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி இருக்க விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நலம் பயக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. துரிதமாக வேலையை முடித்து காட்டுவீர்கள். லக்ஷ்மியுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். பூராட நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும், பெரிதுபடுத்த வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாக்கும் நாள். எடுத்த காரியங்களில் தெளிவு இருக்கும். தைரியம் மிகும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வீர்கள், நல்லது நடக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதனை பெரிதுபடுத்தாமல் கடந்து போக வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மகர ராசி என்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதன்கிழமை தினம். கார்த்திகை மாதம் மிக சிறப்பு நிறைந்த மாதமாக போற்றப்படுகிறது. அதிலும் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். அதில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை. களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் விரையாதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். அஷ்டம ஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. லாபத்தில் செவ்வாய் பகவானும் உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விவசாயம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆலோசனைகள் அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அவரோடு களத்திரஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் இணைந்திருப்பதால் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு லாபம் மேம்படும். அதே போல உணவு தானியங்கள் தயாரிப்பவர்கள், உணவு கூடங்கள் வைத்திருப்பவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், அதே போல தானிய கிடங்கு குடோன் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க. அனுகூலமான பலன்கள் நிச்சயம் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களை பற்றிய நல்ல விஷயங்கள் வெளிப்படும். துணைவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். நல்ல ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாள். பழைய பிரச்சனைகள் தீர்ந்து புதிய விஷயங்களை முன்னெடுத்து செல்ல போகிறீர்கள். பழைய அனுபவங்கள் பற்றிய சிந்தனைகள் உருவாக்கலாம். விவாத போக்குகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ராசியினுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் விவாதங்கள் வேண்டாம். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். யாரிடத்திலும் சென்று அதிகமாக பேச வேண்டாம், விவாதிக்க வேண்டாம். எந்த விதமான ஆர்குமெண்ட் இல்லாமல் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்குங்க. அசதிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. சத்தான ஆகாரங்கள், இரும்பு சத்து சம்பந்தமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. சூடு சம்பந்தமான உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரலாங்க. அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். பொது இடங்களில் வேலை பார்ப்பவர்கள் மற்றும் சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு அந்தஸ்துகள் உயரும். பேச்சில் கனிவு தேவை. மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுகள் இருக்கும். அவர்களிடத்தில் பணிந்து செல்வதே உங்களுடைய ராசிக்கு நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படுங்க. நிறைய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படலாம். புதுமையான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். விவசாயம் தொடர்பான வேலைகளில் நல்வழி பிறக்கும். அவற்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். சாதுரியமாக இருப்பீர்கள். வெற்றிக்குரிய நாள் என்று சொல்லலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று புதன்கிழமை தினம். மகாவிஷ்ணு வழிபாடு நல்லது. பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு 2 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும்.
காரணம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் புதன் பகவானும், அதே ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் ஆட்சி புரிவது துலாம் மற்றும் ரிஷபத்தில். ஆக உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 9க்கும் உடையவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பதும், அதே இடத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசியினுடைய 6ஆம் வீட்டு அதிபதியான ருணரோக சத்துருஸ்தானாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உடல் அசௌகரியங்கள் இருக்கலாம். அவ்வப்போது தேவையற்ற எண்ணங்கள் வரலாம். நேர்மறை சிந்தனைகளோடு இருப்பது நல்லது. குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பிடி கல்லுப்பு, சிறிது தீர்த்த பொடி மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து குளித்து வந்தால் கண் திருஷ்டிகள், தேவையற்ற உடல் உபாதைகள், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நலம் பெறக்கூடிய பாக்கியம் கிட்டும். கூடுமான வரையில் இந்த நாள் பச்சை பயிரை உணவில் சேர்த்துக் கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் அனுசரித்து நடந்து செல்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் விநாயகர் கோவிலுக்கு சென்று 7 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது விசேஷத்தை கொடுக்கும். திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடலாம். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகளில் கவனித்து பொறுமையாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்வது நல்லது. வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து வேலை செய்தால் நல்லது. அவர்களிடத்தில் கடுமையான விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம். சாதுரியத்தோடு இருப்பீர்கள். இருந்தாலும் எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத சில உதவிகளினால் மாற்றங்கள் வரலாம். புதிய முயற்சிகளில் கவனித்து இருங்கள். உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 9ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக கூட நடக்கலாம். கூடுமான வரையில் முயற்சிகள் செய்வீர்கள். அந்த முயற்சிக்குண்டானபடி தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அவரை உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 10க்கும் உடையவராகிறார் ஸ்ரீ செவ்வாய் பகவான். ஆகவே இந்த நாள் செய்யக்கூடிய அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளில் வேகம் இருக்கும். அதே நேரத்தில் விவேகம் என்பது மிக மிக தேவை. லாபங்கள் நிறைந்ததாகவே அமையும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமைந்திட உடற்பயிற்சி செய்வது நல்லது. எந்த ஒரு நபர் உடற்பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் என்பது ஐதீகம். உங்களால் முடிந்த அளவிற்கு அதிக முயற்சிகள் செய்யுங்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் வரலாம். வேலைக்காக வெளியே செல்பவர்கள் மிக மிக கவனித்து இருக்க வேண்டும். சில நேரம் அலைச்சல்கள் உண்டாகலாம். கிடைக்க வேண்டிய சில நல் வாய்ப்புகள் தவறி போகலாம். பிறகு மீண்டும் கிடைக்கலாம். கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தள்ளி போவது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். ஆக கவனமாகவே இருங்கள். எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். சாதாரணமாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை கண்டிப்பாக வந்து சேரும். அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் களத்திர ஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவானும் இணைந்திருக்கிறார். அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரித்து சென்றால் தான் ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். உடன் பிறந்தவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள். ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால் பெரிய பெரிய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உழைப்பை அதிகம் விரும்பி செய்தால் நல்லது. அது மட்டுமல்ல, இந்த நாள் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். லாபங்கள் உண்டாகலாம். மாற்றங்கள் ஏற்படும். பிறருடைய செயல்களில் துணையாக இருக்க நினைப்பீர்கள். கவனம் தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மீனராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். புதன்கிழமை தினம் எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்க ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு செய்வது நல்லது. பெருமாள் வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். மீனராசியில் தான் ரேவதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் அதிபதியான புதன் பகவான் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கிறார். ஆக அவருடைய ஆளுமைக்குட்பட்ட நாளாக இந்த புதன்கிழமை திகழ்கிறது. அது மட்டுமல்ல, மீன ராசிக்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் தான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீமன் நாராயணரையும் வழிபாடு செய்வது நல்லது. அதே போல ஆச்சாரியாள்கள் 12 ஆழ்வார்களையும் வணங்கலாம். அல்லது ஸ்ரீ ராமானுஜர் சுவாமிகளை வழிபடுவது நல்லது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய என்று ஸ்ரீ ராமானுஜன் சுவாமிகளுடைய அனுகிரகம் வேண்டி, குரு கடாட்சம் வேண்டி இந்த நாள் நீங்கள் வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு பெரியவர்களுடைய நல் ஆசி
மற்றும் குருமார்களுடைய அனுகிரகம் பரிபூரணமாக சித்திக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான கடகத்தில் உச்ச ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய ராசி குரு பகவான் கடகராசி மட்டுமே. ஆக அதிலேயே அவர் சஞ்சாரம் செய்வது எண்ணிய சில வேளைகள் தடைப்பட்டு சில நேரங்களில் நடக்கலாம். ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்னர் விநாயக பெருமானை வழிபடுங்கள். முழுமுதற் கடவுள், எல்லா விதமான தடங்கல்களையும் நீக்கக்கூடியவர். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவ சகல காரியேஷு சர்வதாம் என்று வழிபடலாம். அல்லது காரிய சித்தி மாலை என்று உள்ளது. அந்த காரிய சித்தி மாலையை படிப்பது கேட்பது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீரங்க. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். 8ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அவர்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருக்கும் பட்சத்தில் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனித்தே செயல்பட வேண்டும். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதில் குழப்ப நிலைகளுக்கு பஞ்சமே இருக்காது. மாணவர்கள் படிப்பு நிலைகளில் ஞாபக சக்தி உருவாகலாம். அதிகமாக உணவில் வெண்டைக்காய் மற்றும் வல்லாரக்கீரை, பாதம் பருப்பு போன்ற நல்ல உயர்ந்த ரக உணவுகளை எடுத்துக்கொண்டால் நினைவு திறன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். மனச்சோர்வுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்வது கிரக தோஷத்தை போக்குங்க. மீனராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலிலும் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் வரலாம், அந்த குழப்பத்திற்கு ஆளாகாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று பொறுமையாக இருங்கள். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாகலாம். உதவிகள் செய்வதில் மட்டும் கவனமாக இருங்கள். யாருக்கு எந்த உதவிகள் செய்கிறீர்கள் என்பதில் எச்சரிக்கை தேவை. பார்ப்பவர்களுக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் இருப்பதே நல்லது. பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். யாருக்கும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாம். அமைதி நிதான போக்கு தேவை. தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் எந்த வேலைகளையும் கவனிக்காதீர்கள். தனக்கு ஒன்றும் தெரியாது என்கிற மனப்போக்கிலேயே இருப்பது. பணிவு என்பது வேண்டும், கனிவு என்பது வேண்டும். பிறருடைய விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கையெழுத்து ஒப்பந்தங்கள் செய்வது கூடாது. பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான நாளாக இருக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மன அமைதி என்பது மிக மிக தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை நிதானம் தேவை. நட்சத்திராதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் விரயஸ்தானமான 12வது வீட்டில் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பொறுமையும் நிதானமும் தேவை. கையெழுத்திடுவது ஒப்பந்தங்கள் செய்வது கூடாது. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாகலாம். அலைச்சல்கள் இருக்கும். பலவீனங்களை புரிந்து செயல்படுங்கள். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் இறை வழிபாடு, நவகிரக வழிபாடு செய்வது. ஸ்ரீ சந்திர பகவானையும் ஸ்ரீ புதன் பகவானையும் வழிபட்டால் நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. புதன் பகவானுக்குண்டான தானியமான பச்சை பயிறு பயன்படுத்துங்கள். தோஷங்கள் தீரும். மனம் சார்ந்த கவலைகள் குறையலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.